பிஸ்மில்லா ஏசி சர்வீஸ். நான் உங்கள் அஷ்ரஃப், திண்டுக்கல்லிருந்து. இந்த வாட்டர் ஹீட்டர் கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் லேம்பில் நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதனுடைய கண்ட்ரோல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும். முக்கியமான விஷயம் இதை டெஸ்ட் லேம்ப்பு. சில பேர் சொல்லுவாங்க இதை வேறு விதமாகும். இதை வந்து இதில் கரண்ட் வரும். சுவிட்சை போட்டோம் சரிங்களா. அப்போ சரியில்லை அர்த்தம். பாடி ஆகுது. அப்போ பாடி ஆகுதுன்னு சொன்னால் அந்த இதை அவுத்து தான் பார்க்கணும், ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்றது. அதனால் முக்கியமான விஷயம் இது அவுத்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம மெதுவாக இது ஓப்பன் பண்ணணும். ரொம்ப சேஃப்டியாக ஓப்பன் பண்ணால் இது நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு லேம்ப்பு தான். ஆனால் வாட்டர் ஹீட்டர் தான் இது. ஆனால் இதோட மெத்தட் என்னங்கிறத நீங்களே பாருங்கள். உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க நம்மளே காட்டுறீங்க பாருங்க என்ன ஏது. மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ தான், பிளாஸ்டிக் பாடி தான். உள்ளே என்ன இருக்குது, இந்த ஸ்பஞ்சு கூட முழுசாக வைக்காமல் இருக்குனாங்க. எங்கே போய் சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. டாட்டை நீங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்க, அடிச்சு கேட்டால் சொல்லிட்டாரு. பாஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே, இந்த இதை ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்து விடலாம். இது கிளிப்பு போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு விஷயம். முழுசாக எடுத்துடலாமா? இதனுடைய விஷயம் இவ்வளோ சிம்பிள். வெறும் மூடி போட்டு நிப்பாட்டிக்கலாங்க. இது ஆட்டோமேட்டிக்கு. இது ஓப்பன் செய்து விடலாம். இது வந்து பாஸ் பண்ண லைனை மெயினாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நேரது இது கரண்ட் லைன், மெயினான லைன் புரிஞ்சுக்கலாம். சிம்பிள். இந்த மாதிரி லைனெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்தால் இதோட ஹீட் என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கட்டிங்கில் வச்சு இதை கழட்டிட்டு லைன் தனியாக வந்துடும். அப்படியே பாஸ் பண்ணிக்கிங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் கழட்டிங்கன்னா பாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. அப்போ நமக்கு வீடியோ ஓடாது. இதை முழுசாக அப்படி கழட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் இது ஹீட்ரு தனியாக வந்துடுச்சு, ஹீட்ரு டேங்க் தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த இதை வந்து அவுத்து இதுக்குள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத மட்டும் பார்க்கணும். அவ்வளோதான். வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிம்பிளான மேட்ரு. அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தனித்தனியாக இருக்கணும். அவ்வளோ. இந்த கட்டக்கூடிய டூலுக்கு பேர் டீ ஸ்பானர். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதை அப்படியே ரிமூவ் பண்ணால் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குது. அப்போ ஏன் வேலை செய்யலாம்? இதில் ஒரு ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. இந்த இடம் பாருங்கள், தெரியுதுங்களா? அதாவது உடஞ்சி போயிருக்குது. அதனால் இது வேலை செய்யாது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இது அப்படி செட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். செட்டாக மாற்றலாமா? இந்த இது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதை வந்து இதை கழட்டி விட்டோம்னு சொன்னால் வேறு போட்டு மாற்றிக்கலாம். இதுதான் வித்தியாசம். சிம்பிளான குரூப் தான். இதே மாடல் புதுசு ஒன்று விலைக்கு வாங்கி மாற்றணும். அவ்வளோ வெரி சிம்பிள்.